ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்முடைய ஊழியத்தின் எல்லா காரியங்களிலும் தேவன் தம்முடைய பரிசுத்த நன்மையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். அவருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத வசனம் 2 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14வது வசனம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதைப்படுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை சேருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் மேன்மையான ஒரு பங்கு. கடைசி நேரத்துல அந்த ஓட்டத்தின் லட்சியத்தை நாம் இழக்கிறது உண்டானால் அவ்வளவு நாள் பட்ட எல்லா விதமான பிரயாசத்துக்குரிய மகிமையான காரியங்களை இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். ஒருத்தன் பந்தய சாலையிலே ஓட்ட பந்தயத்திற்காக நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் ரொம்ப பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கின்றான், ரொம்ப பிரயாசப்பட ஆரம்பிக்கின்றான். அவனுடைய சாப்பாட்டினுடைய விஷயங்கள் யாவற்றையும் அவன் கண்ட்ரோலாக வைத்துக்கொண்டு அந்த பயிற்சிக்கு என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் செய்ய வேண்டும், என்னென்ன விதமான விஷயங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். இந்த பந்தய சாலையில ஓட்டத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா காலில் கல்லை கட்டிட்டு ஓடுவாங்க, பெரிய ஒரு கல்லை கட்டிட்டு ஓடுவாங்க. அதன் பின்பதாக அந்த நாள் வரக்கூடிய அந்த நாள்ல அந்த கல்லை அவிழ்த்து விட்டு ஓடக்கூடிய அந்த ஓட்டம் அதிக தீவிரமா இருக்கும் என்பதற்காக அந்த வெயிட்டை தூக்கிட்டே அவர்கள் ஓடுகிறது வழக்கம். இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதன் பின்பதாக ஃபுட் கண்ட்ரோல் ரொம்ப மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ரொம்ப கொழுப்பு வாய்ந்த காரியங்கள்லாம் சாப்பிடக்கூடாது. நிறைய கண்ட்ரோல் யாவற்றையும் செய்து அவர்கள் அந்த பந்தய சாலையிலே ஓடக்கூடிய நேரத்துல பந்தய பொருளை அவன் இழக்கிறது உண்டானால் அவன் செய்த அவ்வளவு நாள் பட்ட பிரயாசம் எல்லாம் ஒரு செகண்ட்ல அவைகளெல்லாம் வீணாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்துல என்ன வார்த்தை ஒன்றை எழுதுகிறார் அப்படின்னா, நீ ஓடக்கூடிய ஓட்டம் வீணாக்கப்படாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு முக்கியமான காரியத்தை அவர் என்ன சொல்லுகின்றார், நீ தேவனுடைய சமூகத்திலே நிற்கக்கூடியவனாய் காணப்படும்படிக்காக சில காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய வேதத்தை திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன் பாருங்க. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கக்கூடிய நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எதை இழந்தாலும் தேவ சன்னிதானத்திலே நிற்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் இழக்கக்கூடாது. இவ்வளவு நாள் படக்கூடிய பிரயாசம்லாம் அதுக்கு தான். இவ்வளவு நாள் படக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளின் ஆழ்ந்த காரியங்கள் எல்லாம் அதற்கு தான். அவ்வளவு பிரயாசப்பட்டு கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் இழக்கிறது உண்டானால் நாம் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்டதற்கு அர்த்தமே கிடையாது. அந்த மகிமையான அபிஷேகத்தை பெற்றதுக்கு எந்த விதமான அர்த்தமே கிடையாது. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து பார்த்து செய்து இதை நம்ம செஞ்சா தப்பு, இந்த மாதிரி பார்வையில அநேக விதமான குளறுபடிகள் வந்தால் தப்பு, அநேக விதமான வார்த்தையில தவறு வருகிறது உண்டானால் அது தவறான ஒரு காரியம். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்து தேவ சமூகத்திலே நிற்க முடியாத காணப்பட முடியாத ஒரு மனிதனாய் மாற்றப்படுகிறதை காட்டிலும் நாம் ஆண்டவராக தேவனை ஏற்காதிருக்கிறது மேன்மையா இருக்கும். அப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார், எல்லாவற்றையும் செய்யக்கூடிய நீ கடைசி வரைக்கும் அந்த ஓட்டத்தினுடைய இறுதி சுற்று தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இறுதி சுற்றுல நீ உன்னை கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடியவனாய் காணப்படக்கூடிய அளவிற்கு உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 3 நிலைகளை பற்றி அவர் நம்ம கூட சொல்ல ஆரம்பிக்கின்றார். 1, கரை இல்லாதவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் சமாதானம் பெற்றவர்களாய் தேவ சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு மக்களாய் நீங்கள் விளங்க வேண்டும். கரை இல்லாத ஒரு வாழ்க்கை நம் வாழ்க்கையாய் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த கரை பெற்ற ஒரு வாழ்க்கை என்கிறது மகா பயங்கரம் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் கூட. ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகள் இறுதி வரைக்கும் தங்கள் வாழ்க்கையிலே பழுதற்ற ஒரு காரியங்களை செய்யும் ஒரு மக்களாய், ஒவ்வொரு நடக்கைகளையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு மக்களாய் அவர்கள் விளங்க துவங்க ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது கரை இல்லாத இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையினுடைய நிலை. நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளில் நம்மை அறியாமல் ஒட்டி இருக்கக்கூடிய கரைகள். ஒருவேளை இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், என்றாலும் மீண்டும் அந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு திருச்சபையில கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி முடித்தார். ஊழியக்காரனுடைய பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்க ஆரம்பிச்சதுனால
இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்கு இந்த ஊழியக்காரரை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் நான் விருந்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய பிரசங்கத்தினால ரொம்ப நான் இம்ப்ரெஸ்ட் ஆகிட்டேன். அதனால கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவித்த அந்த ஊழியக்காரனை, ஐயா போதகர் ஐயா, நீங்கள் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நீங்களும் சாப்பிடாம வாங்க, நம்ம எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து நாம் சாப்பிடலாம் என்கிறதை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தாங்க. அது ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய திருச்சபை. நம்மள மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுக்க மாட்டாங்க, வெள்ளை வெள்ளையேன்னு கொடுக்கக்கூடிய ஒரு சபைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு திருச்சபையில் அந்த பாஸ்டர் அம்மா எல்லாரும் அப்படியே ஒயிட் எல்லாம் வெள்ளை வெள்ளையேன்னு உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த சபை முடிந்தது. இந்த பாஸ்டர் ஐயா வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு அப்படின்னா வந்து, பைக்கில் வந்து அந்த ஊழியக்காரரை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் பைக் ஓட்டுவீங்களா? அது வந்து ஒரு மாதிரி வளைஞ்சு நெளியக்கூடிய ஒரு சந்தாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இடத்துலலாம் நான் பைக் ஓட்டி பழகலை, ஆகவே உங்களுக்கு பைக் ஓட்ட தெரியுமான்னு கேட்டார். ஆமாம் நான் பைக் ஓட்டுவேன்னு சொன்னேன். அந்த பாஸ்டருடைய கையில் பைக்கை கொடுத்து, அதாவது அந்த ஊழியக்காரருடைய கையில் பைக் கொடுத்து பாஸ்டர் பின்னால் உட்காந்துக்கிட்டாரு. நேராக அவர் வழி சொல்ல நேராக கொண்டு அந்த வீட்டுக்கு முன்னால் கொண்டு நிறுத்தியாச்சு. பைக்கை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்த வேண்டிய ஒரு நேரம், இந்த பாஸ்டர் ஐயா வந்து அந்த அம்மாவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த காலிங் பெல்லை அழுத்தி நின்று கொண்டிருக்கின்றார். இவர் போய் இந்த ஊழியக்காரர் போய் பைக்கை ஸ்டாண்ட் பண்ணி போடக்கூடிய ஒரு நேரம். பக்கத்தில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு சாக்கடையில் ஒரு எரும மாடு ரொம்ப ஆழமாய் ரொம்ப நிதானமாய் நீந்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. என்ன நினைச்சதோ தெரியவில்லை, இந்த எரும மாடு வேகமாய் ஓடி வந்து பாஸ்டர் மேல அப்படியே வந்து ஒரு உரசிட்டு போயிடுச்சு. பாஸ்டர் வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கக்கூடிய ஒரு பாஸ்டர் வந்த எரும மாடு என்ன செஞ்சிருச்சு, அவர் மேல லேசா அப்படி தேய்ச்சி விட்டுட்டு போயிடுச்சு. இப்போ உடல் எல்லாம் அப்படி கனகரேறு சாக்கடை மயமாய் காணப்படக்கூடிய பாஸ்டர் வீட்டுக்குள்ள போறதுக்கு அவருக்கு ரொம்ப வெக்கம். எப்படி போகிறது? அந்த அம்மா வந்துட்டாங்க வாசல்ல, காலிங் பெல் அடிக்கக்கூடிய அந்த சத்தம் கேட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த அம்மா, ஐயா வாங்க வெளியே இருக்காதீங்க, உள்ள வாங்க. இல்ல அந்த சகோதரன் ஊழியக்காரர் உள்ள வருவார், நான் இங்க வெளியே நிற்கிறேன், ஐயா உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பாடு வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவரால் உள்ளே போக முடியல. ஏனென்றால் இந்த கரை நிறைந்த ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய கரைகள் தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை இழக்கக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் மகா பெரிய கேடான நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக விளங்க ஆரம்பித்து விடுகிறது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, எல்லா விஷயத்திலும் சகல ஜாக்கிரதையாக உங்கள் கடைசி ஓட்டம் வரைக்கும், கடைசி நேரம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த தீமையான நிலைகளும் உங்கள் எல்லைகளை பாதித்து விடாத அளவிற்கு உங்கள் நிலைகளை நீங்கள் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே சொல்லக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கரை நிறைந்த ஒரு தன்மை என்றால் எதன் மூலமாய் அவனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது? முதலாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 1:27 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்த பக்தியாய் இருக்கிறது. முதல் காரியமாய் கரை எவைகளின் மூலம் உருவாக்கப்படுகிறது? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உலகம் அநேகம் விதமான கரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாய் காணப்படுகிறது என்று கர்த்தருடைய வேதம் உங்களுக்கும் எனக்கும் திட்டமான விதத்தில் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா நேரங்களும் கர்த்தராகிய தேவனுக்கு செலவழிக்கக்கூடிய நேரம் போக உலகத்திற்கே அதிக மணி நேரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செலவு பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். இப்படி உலகத்திற்கு அதிக மணி நேரம் நாம் செலவு பண்ணக்கூடிய நேரத்துல நம்மை அறியாத அநேகம் கரைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒரு கார் வச்சிருக்கீங்க, ஒரு பைக் வச்சிருக்கீங்க, அல்லது ஏதாவது ஒரு 2 வீலர் நீங்க வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 வீலரை வீட்டில இருந்து நீங்க நம்முடைய சபைக்கு எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். இன்னைக்கு ஆலய ஆராதனைக்கு வர்றீங்க. வருகிறதற்கு முன்பதாக நேற்று இரவே அந்த பைக்கையோ அல்லது அந்த காரையோ அந்த 2 வீலரையோ எந்த காரியமாக காணப்பட ஆரம்பித்தாலும் எந்த ஒரு டஸ்டும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தூசியும் இல்லாமல் அவைகளை ரொம்ப டீப்பான, அதாவது அந்த சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறீங்க. ஃபோர்ஸான தண்ணியை வைத்து அடித்து எங்கெங்கெல்லாம் டஸ்ட் இருக்கிறதோ எல்லா டஸ்டை நீங்கள் சுத்தப்படுத்தி விட்டு சுத்தமாக அங்கிருந்து இந்த இடத்தை நோக்கி நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். இங்கிருந்து இங்கே போகக்கூடிய நேரத்தில் அதே பைக்கையோ அதே காரை நீங்கள் மீண்டும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால்
ஏராளமாய் டஸ்ட் அதில் ஒட்டப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த டஸ்ட்லாம் எங்கிருந்து வருகிறது? ஒரு முறை வீட்டில இருந்து நீங்க வரக்கூடிய நேரத்துல அநேக விதமான தூசுக்கள் அந்த வாகனத்தின் மேல் பாதிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு முறை உலகத்துக்குள்ள போயிட்டு வந்தாலே பல விதமான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கை நடுவிலே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். சில நேரத்துல மற்றவர்கள் பேசக்கூடிய வார்த்தை நம்முடைய மனசுக்குள்ள கவலையை உருவாக்குகிறத பார்க்க முடியும். அவங்க என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சம்பாத்தியம் இல்லையே, நல்ல ஒரு வளமையான ஒரு வாழ்க்கை வாழ என்னால முடியலையே, எல்லா விதமான காரியத்தையும் இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக மனுஷியாக நான் காணப்படுகிறேன், என்னுடைய குடும்பத்துல நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல. பக்கத்து வீட்டுக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்கிறேன், அவன் இப்பதான் போன 2 மாசத்துக்கு முன்னால்தான் ஒரு வீட்டை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணினான். இந்த 2வது மாசத்துல இன்னொரு வீட்டை கட்டி அவன் பிரதிஷ்டை பண்ணிட்டான். நான் இன்னும் வாடகை வீட்டிலே நான் குடியிருக்க ஆரம்பிக்கிறேன். அவன் பேசக்கூடிய வார்த்தை என்னுடைய மனதை பாதிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. அவன் சொந்த வீடு ஒரு வீடு வச்சிருக்கிறான், அவனே இன்னொரு வீடு கட்டவில்லை என்று சொல்லி கவலைப்படக்கூடிய நேரத்துல வீடே இல்லாமல் வாடகைக்கு குடியிருக்கக்கூடிய நான் எவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டும்? அவன் பேசக்கூடிய வார்த்தை என்னை அறியாத கவலை என்னுடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்க ஆரம்பித்து விடுகிறது. பல இடங்கள்ல நம்முடைய கண்களினால் பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நிலை, நாம் உட்காரக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே அமரக்கூடிய அந்த காரியம் அநேகம் கரைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உலகத்தினால் கரைப்படாதபடி உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். உலகம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு காலத்துல உலகம் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்க முடியும். ஒரு உதாரணமாக பாருங்களேன், இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் அந்த காலத்துல நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இன்னைக்கு நாங்க ஷாப்பிங் போக வேண்டும், ஆனா கையில காசு இல்லைங்க. அப்ப என்ன ஷாப்பிங் போக போறீங்க? விண்டோ ஷாப்பிங் போகிறோம்னு சொல்லுவாங்க. விண்டோ ஷாப்பிங் என்ன அர்த்தம் பாருங்க, ஒவ்வொரு கடைக்குள்ளையும் சும்மா போய் சுத்திட்டு வருகிறது. அந்த காலத்துல என்னுடைய பள்ளி பிராயத்துல, என்னுடைய கல்லூரி வாழ்க்கையினுடைய பிராயத்துல நான் செய்தது அப்படித்தான். நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், அதாவது வெளிநாட்டில இருந்து நிறைய, அதாவது இந்த சென்ட் எல்லாம் விற்பனையாக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதுல ஏராளமான கடைகள் உள்ள இருக்கிறது வழக்கு. அந்த கடைகள்ல உள்ள போய் நான் செய்யக்கூடிய காரியம் என்ன, ஒவ்வொரு கடையிலையும் இந்த சென்ட் எடுத்து எதனா செக் பண்ணி பார்க்கலாமா சொல்லி ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவேன். அடுத்த கடை பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் வாசம். 2வது நாள் மறுபடியும் போய் ஒவ்வொரு சென்ட்டையும் மறுபடியும் எடுத்து, இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணக்கூடிய நிறைய பேர், சில பேர் அரிசி எடுத்து வாயில போட்டு வருவாங்க, சில பேர் பருப்பு எடுத்து வாயில போட்டு வருவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது வழக்கு. இந்த மாதிரி கர்த்தருடைய வேதம் என்ன விதமான வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் மெய்யாகவே பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் நம்முடைய மனதிலே ஒரு விருப்பம், ஒரு ஆசை, இந்த மாதிரி நான் என்றைக்கு சம்பாத்தியம் நிறைந்தவனாய் மாற்றப்பட முடியும், இவ்வளோ பெரிய ஒரு சொத்துக்கு அதிபதியா நான் என்றைக்கு மாற்றப்பட முடியும்? இந்த உலகம் ஒரு காரியத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத கரைகளை உருவாக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், உலகத்தினால் கரைப்படுத்தப்படாதபடிக்கு. இந்த லோத்து ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்ட பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், பின்னிட்டு பாராதபடிக்கு ஜீவன் தப்ப ஓடிப்போ. அப்படின்னா அவருடைய ஓட்டம் எப்படியா இருந்திருக்க முடியும்? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. தன்னுடைய காதுகளை அடைத்துக் கொண்டு, தன்னுடைய கண்களிலே லேசா ஒரே ஒரு பார்வை பார்த்து கொண்டு, ஏன்னா எங்கேயாச்சும் போய் கீழே விழுந்துடக்கூடாது, ஆகவே அந்த பார்வை பார்த்து கொண்டு இங்கும் அங்கும் திரும்பி பாராமல், உலகத்தை பின்னிட்டே பாராமல் ஒரே ஓட்டமாய் ஓடி போனவனாய் காணப்பட்டவன் லோத்து. பின்னால லோத்தினுடைய மனைவி சத்தம் போடுறாங்க. என்ன சத்தம் போடுறாங்க? ஐயோ, நான் பின்பதாக திரும்பி பார்த்து உப்பு தூணாய் என்னுடைய கால்கள் மாறி இருக்கிறது. கேட்கவே இல்லை லோத்து. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நம்ம கூட இருக்கக்கூடிய காரியங்களை கூட விட்டு ஒதுக்கி விட்டு நீங்களும் நானும் ஓட வேண்டியது அவசியம். அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, உலகத்தினால் கரைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக தேவன் உங்களையும் என்னையும் அழைக்க துவங்க ஆரம்பிக்கிறார். உலகத்தினால் வரக்கூடிய கரை அப்படின்னா என்னென்ன விதமான காரியங்களிலே உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அறியாத கரைகளை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. முதலாவது காரியமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதுல 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 1:21 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். எப்படி எனில், தேவ ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதல் கரையை இந்த உலகம் எப்படி உருவாக்குகிறது அப்படின்னா, தேவனை அறிந்தவனை போல நடிக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கி தேவனை இன்னும் அறிய விடாமல் உங்களுடைய மனதை கல்லை போல மாற பண்ண துவங்க ஆரம்பிக்கிறது இந்த உலகம்.
கர்த்தராகிய தேவனுக்கு ஒரு சுபாவம் உண்டு. தம்முடைய பிள்ளைகள் தம்மை அறியக்கூடிய அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம். என்னுடைய பிள்ளைகள் என்னை அறியாதவர்களாய் காணப்படக்கூடாது. என்னுடைய நிலைகள் எல்லாவற்றையும் நான் மெய்யாகவே அவர்களுக்கு முன்பதாய் வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இப்போ உதாரணமா பாருங்க, நமக்கு ரொம்ப தெரிந்த ஆட்களை நான் வாங்கி வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள், யாருக்குமே அந்த ஒரு காரியத்தை நான் சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் அவர்களை மட்டும் அழைத்து கொண்டு போய் அந்த பொருளை நான் எப்படி காண்பிக்கக்கூடிய விருப்பம் உள்ளவனாய் காணப்படுகிறேனோ அதே மாதிரி தான் கர்த்தரும் கூட. தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு ஸ்பெஷாலிட்டி வச்சிருக்கிறார். என்ன ஸ்பெஷாலிட்டி? அவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அவருடைய மகிமையை அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே பார்க்கணும். அவருடைய மேன்மையான காரியங்களின் ஊடாக அவர்கள் கடந்து போக வேண்டும். இதுதான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான சுதந்திர வீதம். இப்ப இந்த உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் என்ன விஷயத்தை தோற்றுவிக்க ஆரம்பிக்கிறது? தேவனாகிய கர்த்தரை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் கர்த்தர் உங்களை ஈர்க்கக்கூடிய நேரத்துல நீங்களும் நானும் என்ன செய்ய ஆரம்பித்து விடுகின்றோம்? கர்த்தராகிய தேவனை அறிந்தவனை போல நடிக்க ஆரம்பிச்சோம். உங்களை பத்தி தான் ஆண்டவரே, உங்களை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். உங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நான் மெய்யாகவே புரிந்திருக்கிறேன். உங்களுடைய நிலைமை என்றால் என்ன, நீ எவ்வளவு அன்பு நிறைந்த ஒரு கடவுள், இவைகள் எல்லா விதமான காரியத்தையும் தலை அறிவாய் அறிந்திருக்கக்கூடிய காரியத்தை கர்த்தரை அறிந்ததை போலவே நான் மெய்யாகவே இமிட்டேட் பண்ணி பேசக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நிறைய பேருடைய கையில நீங்க பிரசங்கத்தினுடைய நேரத்தை கொடுத்து பாருங்க. கர்த்தராகிய தேவன் என் கூட பேசுகின்றார். கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட காரியங்களை உணர்த்துவிக்க ஆரம்பிக்கின்றார். தரிசனங்களிலே நான் அவரை பார்க்கிறேன், சொப்பனங்களிலே நான் அவரை பார்க்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் வாழ்க்கை முன்பு போலவே இருக்கிறது உண்டானால் இன்னும் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை அறியவே இல்லை. தேவனை அறிந்தால் வாழ்க்கையில மாற்றம் வந்திருக்கணும். ஆண்டவராகிய தேவனை பார்க்க பார்க்க அந்த சுபாவம் எனக்குள்ள வந்திருக்கணும் தானே, அவருடைய பேச்சு எனக்குள்ள வந்திருக்கணும் தானே, அந்த தரிசனத்தை நான் பார்க்க பார்க்க அவரை போல அன்புள்ளவனாய், அவரை போல மேன்மைப்படுத்தப்படக்கூடியவனாய், அவரை போல இரக்கம் பாராட்டக்கூடியவனாய், அவரை போல எல்லா விதமான காரியத்திற்கும் விட்டுக் கொடுக்கக்கூடியவனாய் இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இல்லையே. எல்லா விதமான விஷயத்திலும் இன்றைக்கு வரைக்கும் நான் சுயநிலைமையாய் வாழுகிறேன் என்று சொன்னால் நீ ஆண்டவராகிய தேவனை தரிசித்தீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அது பொய், வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தராகிய தேவனை ஒரு மனிதன் காண ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. மோசே என்கின்ற மனிதனை ஆண்டவராகிய தேவன் மலையின் மேலே அழைக்க துவங்கினான். நான் உன்கிட்ட அநேக விதமான சட்டதிட்டமான வார்த்தைகள் யாவற்றையும் பேச போகிறேன். மோசே, உன் ஜனங்கள் எல்லாரும் மலைக்கு பக்கத்துல யாரும் வரக்கூடாது, எல்லா ஜனங்களும் அவர்களுடைய குடியிருப்பிலே தங்கி இருக்க வேண்டும். நீ மட்டும் மலையின் மேல் ஏறி என்னை சந்திக்கும்படி காய்வா. ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தையின்படி மோசே என்கிற மனிதன் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும்படி மலையின் மேலே கடந்து போகின்றார். கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் கேட்டுவிட்டு திரும்ப மலையை விட்டு கீழே இறங்கி வரக்கூடிய நேரத்துல எல்லா ஜனங்களும் மோசேயினுடைய முகத்தை பார்க்கறாங்க. முகம் அவ்வளவு பிரகாசமா இருக்கிறது ஜனங்களுடைய கண்கள் பார்க்க துவங்கு. ஒரு பெரிய ஒரு மாற்றம். உடனே அங்க இருக்கக்கூடிய மக்கள், அத்தனை விதமான மக்களும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, மோசே, உங்களுடைய முகத்தை எங்களால் நேருக்கு பார்க்க முடியவில்லை. கர்த்தராகிய தேவனை நீர் மெய்யாகவே முகமுகமாய் கண்ட அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே உம்முடைய முகத்தின் மேல் ஒரு முக்காடு ஒன்றை போட்டுக்கொண்டு எங்களோடு நீர் பேச வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவனை பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய மனிதனும் கூட அநேக விதமான உலக பிரகாரமான மனுஷன் மாதிரி அவனும் கெட்டவாத பேசுறான். அவனும் கேவலமான காரியங்களை சிந்திக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறான். அவனும் உலகத்திற்காய் கவலைப்படக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். அப்படி என்றால் தேவனை தரிசித்ததினால் என்ன மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்றிருக்க முடியும்? அப்ப ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையின் அடிப்படையில கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? இந்த உலகம் உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு வேஷதாரியாய் நம்மை இந்த உலகம் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தரை அறிந்தவனை போல, கர்த்தருடைய குரலை நான் கேட்டவனை போல, கர்த்தருடைய சாயலை நான் கண்டவனை போல, ஆவிக்குரிய ஆழங்களை புரிந்து கொண்டவனை போல என்னை ஒரு வேஷதாரியாய் இந்த உலகம் உருவாக்க ஆரம்பிக்கிறது. நான் அப்படி வேஷம் போட்டா தான் எல்லா மக்களாலும் நான் மதிக்கப்பட ஆரம்பிப்பேன். ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை நான் அறியக்கூடியவனாய் விளங்கி இருக்கின்றேன். கர்த்தராகிய தேவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரியான விஷயங்களை நான் பேச ஆரம்பித்தால் தான் ஜனங்களின் மத்தியிலே அநேக மதிப்புகளை நான் பெறக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய பள்ளி பருவத்துல, அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி மொபைல் போன்லாம் நமக்கு அந்த காலத்துல எல்லாம் கிடையாது. நண்பர்களோடு கூட நிறைய கதை அடிக்கிறது, நிறைய பேசுகிறது, நிறைய காரியங்களை நிறைய கிண்டல் பழகிறது தான் எங்களுடைய ஆரம்ப காலத்தினுடைய பணி. ஒரு தடவை என் கூட படிக்கக்கூடிய நண்பர்களோடு கூட உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். அங்க அதாவது இந்த ஹீரோ ரேஞ்சுக்கு உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். என்ன காரியத்தை பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா
போன 2-3 வாரத்துக்கு நமக்கு இந்த குவார்டர்லி லீவில் நான் செய்த காரியம் என்ன, அமெரிக்காவுக்கு போயிட்டேன். அமெரிக்காவிலேருந்து நான் போயிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் ஃப்ளைட்டு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு பார்த்துக்க. இந்த மாதிரி வரக்கூடிய அந்த நேரத்தில் நல்ல வேலையாக போச்சு. அதாவது வேற ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி 2 ஃப்ளைட் மாற்றி நான் இந்த இடத்துக்குள்ளாக வந்தேன். என் கூட இருக்கக்கூடிய நண்பன் கேட்டான், ஃப்ளைட்டு எப்படா இருக்கும் அப்படின்னு கேட்டான். அப்பெல்லாம் பார்க்காத இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஃப்ளைட்டில் எல்லா விதமான ஃப்ளைட்டு இருக்க மாதிரி நான் வரக்கூடிய ஃப்ளைட் அப்படி இல்லைப்பா. அதில் 2 பெல்ட் போட்டிருந்தது எங்களை பற்றி சொன்னேன். அவன் பிடிச்சிட்டான். எல்லா ஃப்ளைட்லையும் ஒரு பெல்ட் தானே இருக்குது, 2 பெல்ட் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டான். நான் போன ஃப்ளைட்டில் 2 பெல்ட் தான் இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்களை இட்டுக்கட்டி பேசுகிறது வழக்கம். இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயமும் அறியாததை அறிந்ததை போல பேசுகிறது வழக்கம். ஆண்டவராக தேவனை பார்த்தேன், கர்த்தராக தேவனை முகமுகமாய் சந்தித்தேன். எப்படிங்க இருந்தாரு? எல்லா காரியங்களும் நேர்த்தியாக இருந்தது. ஆனால் கழுத்திலே ஒரே ஒரு அரளிப்பூ மாலையை போட்டிருந்தார் ஆண்டவர். அந்த ஒரு காரியம் தாங்க அதுல எல்லா விதமான விஷயத்தை காட்ட ஒரு ஹைலைட். இந்த ஜனங்கள் பேசக்கூடிய வார்த்தையில தேவனை அறியாத ஒரு மக்களுக்கு முன்பதாக அறிந்ததை போல காண்பிக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அது இந்த காலத்துல உலகத்துல ஏராளமான மக்களுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய ஒன்று. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால பல ஊழியக்காரர்கள் இப்ப என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டேஜில் நின்று அவங்க சொல்றாங்க, ஆண்டவராக தேவன் இப்பொழுது யூத ராஜா சிங்கத்தை போல உங்கள் நடுவிலே இந்த ஸ்டேஜிலே நின்று கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் நீங்களும் பார்ப்பீர்கள். கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தன்னுடைய கரங்களை வைத்து சொல்லுவாங்க, நாங்களும் பார்க்கிறோம். நீங்க என்ன கலர் சிங்கங்க பார்த்தீங்க? நான் ப்ளூ கலர் சிங்கத்தை பார்த்தேன். எங்க ப்ளூ கலர் சிங்கம் கிடையாது. நீங்க என்ன கலர் பார்த்தீங்க? நான் பச்சை கலர் சிங்கத்தை பார்த்தேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளை போல கற்பனை பண்ணக்கூடிய நிலைகளை இந்த உலகம் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தர் சொல்கின்றார், தேவனை அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் நீ மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் முதல் காரியமாய் உன் வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாற்றத்தின் கூடாக கடந்து போயிருக்கிறதை பார்ப்பாய். அன்பில்லாமல் காணப்படக்கூடிய நீ இப்பொழுது எல்லா விஷயத்தையும் நேசிக்கக்கூடியவனாய் காணப்படுவாய். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்தக்கூடியவனாய் காணப்படக்கூடிய நீ இப்பொழுது உன்னை எல்லா மக்களுக்கு முன்பதாய் தரை மட்டும் தாழ்த்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுவாய். எல்லா காரியங்களிலும் என்னை நான் சுயநலமையாய் காண்பிக்கக்கூடிய நான் இப்பொழுது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாய் எல்லா மக்களுக்கும் உதவிகளையும் உபகாரங்களையும் செய்யும் ஒரு மனிதனாய் விளங்குகிறதை பார்க்கிறேன். இதுதான் கர்த்தரை தரிசிக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அந்த உலகம் என்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனை அறிய அல்லது தேவனாகிய கர்த்தருடைய சாயலை நான் பெற்றுக்கொள்ள இந்த உலகம் என் வாழ்க்கையிலே ஒருபோதும் அனுமதிக்காது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, உலகம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்ன விஷயம் உருவாக்கப்படுகிறது? இதாவது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 18வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 18வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. இடறல்கள் நிமித்தம் உலகத்திற்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இரண்டாவது காரியம், உலகம் எனக்குள் இருக்கிறது உண்டானால் அநேக மக்களுக்கு நான் இடரும் மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். என் வாழ்க்கை மற்றவனுக்கு சாட்சியாய் இருக்கணும், மற்றவனை கட்டி எழுப்பக்கூடியதாய் விளங்க வேண்டியது அவசியம். என்னுடைய பேச்சு மற்ற மனுஷனுடைய எல்லா விதமான குறைவான காரியங்களிலே அவனை தூக்கி நிறுத்துகிறதாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த உலகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் என்னை பார்க்கும் ஏராளமான மக்கள் இடரை கடந்து போக ஆரம்பிப்பாங்க, விழுந்து போயிடுவாங்க. இவன் ஆண்டவராக தேவனுடைய மனிதன் என்று சொல்லி நான் யோசித்தேன். ஆனால் இவனுடைய பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் யாவற்றை நான் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அவனுடைய வாயின் வார்த்தை ஒன்றாய் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையின் நிலைகள் வேறொன்றாய் காணப்படுகிறதை பார்க்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில சாட்சி நிலைகளை உங்களால் என்னாலும் பார்க்க முடிகிறது இல்லை. அநேக விதமான பொருளாசையை பற்றி பேசக்கூடிய மக்கள் அவர்கள்தான் பொருளை சேர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இச்சைகள் பாவம் என்று பேசக்கூடிய மக்கள் அவர்கள்தான் பல விதமான காரியங்களிலே இச்சையான காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். அநேகம் பேரிலே அநேக மக்கள் மேலே அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய மக்கள் அவர்கள்தான் மற்ற மக்களுக்கு எதிராளியான காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். அப்ப உன் வாழ்க்கையின் மூலம் எவனாகிலும் இடறி போகிறது உண்டானால் உன் வாழ்க்கையிலே உலகம் உள்ளே வந்திருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். என்னை பார்க்கிறவன் தேவனுடைய சாயலை என்னுடைய வாழ்க்கையில பார்க்கிறது இல்லை. இவன் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறான். ஆனால் இவனுடைய வாழ்க்கைக்கும் அவனுடைய வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறான், கிறிஸ்துவை இவனுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. இவன் பொய் இல்லாதவன் என்கிற ஒரு வாழ்க்கையினுடைய அடிப்படையை பற்றி பேசுகிறான். அவன் வாயை திறந்தாலே போய் பேசக்கூடியவனாய் விளங்குகின்றான். உண்மைத்தன்மையை பற்றி பேசுகிறான், பொய்யான ஒரு வாழ்க்கை வாழுகிறான்.
கேவலமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக துவங்குகிறான். இப்படி எவனாகிலும் உன்னை பற்றி, உன்னுடைய ஊழியத்தை பற்றி, உன்னுடைய செய்தியை பற்றி, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இடறி போகிறது உண்டானால் உலகம் உனக்குள் இருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இடரல் வருகிறது அவசியம்தான். எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப என்னுடைய வாழ்க்கை மற்றவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறது? என் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய மக்கள் என்னுடைய வாழ்க்கையின் மூலம் கர்த்தராகிய தேவனை அறிகிறார்களா, அல்லது கர்த்தரை விட்டு விலகி போக ஆரம்பிக்கிறார்களா? இவன் ஆண்டவராகிய தேவனை பற்றி பேசுகிறான், ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை பார்க்கவே முடியவில்லை என்று சொல்லி கர்த்தரை விட்டு விலகக்கூடிய அளவிற்காக உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் காணப்படுகிறது உண்டானால் உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடியவனாய் நீ விளங்க ஆரம்பிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. என்னுடைய வாழ்க்கை சாட்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறதா, அல்லது சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? என்னை பார்க்கிறவன் என்னிலே கர்த்தருடைய சாயலை பார்க்கிறானா, அல்லது ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறானா? அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், உலகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கரை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் என்னை குறித்து அநேக மக்கள் இடறி போக ஆரம்பிக்கிறார். அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பார்க்கிறேன். அவனுடைய வாழ்க்கையினுடைய எந்த இடத்திலும் கிறிஸ்துவனுடைய சாயலை பார்க்கவே முடியல. அவன் பேச்சில கிறிஸ்துவ பார்க்கல, அவனுடைய நினைப்பில கிறிஸ்துவ பார்க்கல, அவனுடைய கவலைகள்ல கிறிஸ்துவ பார்க்கல. எல்லா இடங்களிலும் உலக சம்பந்தமான காரியங்களிலே நிறைந்தவனாய் இருக்கிறது நான் பார்க்கிறேன் என்று சொன்னால் இடரக்கூடிய ஒரு மனிதனாய் நீ காணப்படுகின்றாய். கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்கிறது மாதிரி இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய எந்த விஷயத்திற்கு நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உலகத்திற்காய் கவலைப்படுகிறது உண்டானால் மற்றவர்கள் உங்கள் நிமித்தமா இடறி போக ஆரம்பிச்சிடுவார். நீயே கவலைப்படுறையே, நீயே அநேக விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாய். இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உலகத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கரை என்கிறது எதை என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது? வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நான் சாட்சியற்றவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் உலகத்தினால் கரைப்பிடிக்கப்பட்டவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சுற்றிலும் காணப்படக்கூடிய மக்கள் உன்னை என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா, உன்னிடத்தில் கிறிஸ்துவின் சாயலை எதிர்பார்க்கிறார். இவன் கிறிஸ்துவை பற்றி சொல்லுகின்றான். கிறிஸ்துவின் வாழ்க்கையும் இவன் வாழ்க்கையும் ஒத்ததா இருக்கிறதான்னு பார்க்கிறான். இதிலே ஏதாகிலும் ஒரு பங்கம் வருகிறது உண்டானால் உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் உன் நிமித்தம் கர்த்தராக தேவனை ஏற்றுக்கொள்ளாமல் இடருண்டு கடந்து போக ஆரம்பிக்கிறார். உலகம் நம்முடைய வாழ்க்கையிலே கரைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இடரக்கூடிய அநேக விதமான மக்கள் உங்கள் நிமித்தமாய் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியம், கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 2 பேதுருவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 14வது வசனத்துல முதல் காரியமாக பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே கரை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது காரியம், பிழையற்ற ஒரு நிலையின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். இது என்ன பிழை இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால், எதை பற்றி ஆண்டவராக தேவன் நம்ம கூட தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தருடைய வேதம் 2வது ஒரு விஷயத்தை நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 19வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தை சொல்லுகிறது. வாசிக்கிறேன். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிழை எதனால் வருகிறதுன்னு சொன்னா, இன்னும் நீக்கப்படாது இருக்கக்கூடிய மறைவான குற்றங்கள். இது மற்ற மனுஷனுடைய பார்வையில தெரியாது. ஆனால் என்னுடைய மனதளவுல அநேக விதமான காரியங்களில் மறைவாக இந்த குற்றமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொன்னாதான் இதனுடைய விளக்கத்தை ஆழமான விஷயமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல ஒரு ஓமை ஒன்றை பேச ஆரம்பித்தார். ஒருவனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. அதுல இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய சொத்தின் மேல, ஆஸ்தியின் மேல ரொம்ப ஆசைப்பட்டான். ஆசைப்படக்கூடிய அவன் தன்னுடைய துஷ்ட நண்பர்களோடு கூட சேர ஆரம்பிச்சதுனால அப்பாட்ட சண்டை போட்டு சொத்தை பிரிச்சு கொடுங்கப்பா, அண்ணனுக்குரிய பங்கு அவன் வச்சுக்கிறட்டும், எனக்கு உண்டான பங்கை என்னுடைய கரங்களிலே நீ பிரித்து தர வேண்டும் என்கிறதை பற்றி அவன் பேச துவங்க ஆரம்பித்தான். பேசக்கூடிய நேரத்துல அப்பா எவ்வளவோ முறை அந்த புத்திமதிகள் யாவற்றையும் சொல்ல ஆரம்பிச்சாலும் ஆனா அவன் கேட்ட பாடு இல்லை. என்னுடைய பங்கை என்னுடைய கையில நீங்க பிரித்து தர வேண்டும். ரெண்டு பேருடைய சொத்தையும் பிரிச்சு கொடுத்தாங்க. மூத்த பையனுடைய சொத்தை அவன் கையில் கொடுத்தாச்சு. இளைய குமாரனுடைய சொத்தை அவன் கையில கொடுத்த உடனே இவன் அந்த சொத்தை வாங்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வெளியே போய் தூர தேசத்திற்கு கடந்து போய் சொத்துக்கள் யாவற்றையும் செலவழித்து விட்டு அழித்து போட்டு விட்டு அநேகம் விதமான அருவருப்பான காரியங்களை செய்து சொத்துக்கள் இருக்கக்கூடிய வரைக்கும் காணப்படக்கூடிய நண்பர்களுக்கு எல்லா காரியங்களையும் செலவு பண்ணி கையில காசு இல்லைன்னு சொன்ன உடனே நண்பர்கள் எல்லாருமே இவனை விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இந்த மனுஷன் இந்த பையன் மட்டும் தனியாக அந்த தொலை தூரத்திலே காணப்படக்கூடிய பட்டணத்திலே கையிலே காசு இல்லாதவனாக மாட்டிக்கொள்ள ஆரம்பிச்சான். கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க.
இந்த காரியத்தினுடைய அடிப்படையில் அவனுக்கு வேற வழி ஒன்றுமே தெரியல. இனி அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது ஒண்ணுமே தெரியல. உடனே ஒரு எஜமானுக்கு கீழாக வேலைக்கு கடந்து போக ஆரம்பிச்சான். அந்த எஜமான் சொன்னா, வேற வேலையெல்லாம் ஒன்றும் இல்லப்பா, இந்த பன்றிக்கு அதை சாப்பிடக்கூடிய சாப்பாடாக காணப்படக்கூடிய இந்த தவிடு யாவற்றையும் வந்து குழைத்து வைக்க வேண்டியது அவசியம். இந்த ஒரு வேலை தான் இருக்கிறது, இதை வேணா நீ செஞ்சுக்க அப்படின்னு சொன்னார். அவனுக்கு போதுமான உணவு கொடுக்காம போனதுனால ஒரு நாள் இந்த பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டை சாப்பிட்டு தன்னுடைய பசியை ஆற்ற அவன் ஆவலாக ஒரு வாயில தூக்கி வச்சுட்டான். 2வது வாய் வைக்கிறதுக்கு முன்பதாக அங்க இருக்கக்கூடிய மற்ற சேவர்கள் போய் நேரம் எஜமான்ட்ட போய் சொல்லி கொடுத்து பிடிச்சிட்டாங்க. கையும் களவுமா பிடிச்சி, எவ்வளவு தைரியம் இருந்தா பண்டிகை கொடுக்கக்கூடிய சாப்பாட்டை நீ உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிப்பா என்று சொல்லி அவனை மெய்யாகவே கையும் மையுமாய் பிடித்து அடிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை செஞ்சான். அப்பதான் அந்த பையனுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தது. எங்க அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரனு கூட நல்ல சாப்பாடு கொடுத்திருந்தாங்களே, ஆனா இந்த பன்றிக்கு வைத்திருக்கக்கூடிய தவிட்ட கூட இவங்க வந்து கொடுக்கவில்லை என்று சொல்லி நான் திரும்பவும் மனம் திரும்பி என்னுடைய தகப்பன் வீட்டை நோக்கி நான் கடந்து போவேன். தகப்பனே, உமக்கு முன்பதாக பரத்துக்கு முன்பதாக நான் பாவம் செய்தேன். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மீண்டும் உம்முடைய குமாரனாக என்னை நீ ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று மனம் திரும்பி அவன் கடந்து போனான். இந்த கதைக்கு டைட்டில் வைங்க அப்படின்னு சொன்னா நம்மலாம் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு டைட்டில் நமக்கு தெரியும். அந்த கதைக்கு பேர் வந்து கெட்ட குமாரன் கதை அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே கெட்ட குமாரன் யாருன்னு பார்த்தா, வெளியே போயிட்டு வந்தான் பாருங்க, அவன் இல்லை கெட்ட குமாரன், அவன் நல்ல பையன்தான், அவன் மனம் திரும்பி வந்துட்டான். ஆனால் மூத்த சகோதரன் வயல் வேலைக்கு போயிட்டு வர்றான். வரக்கூடிய நேரத்துல வீட்டுல பார்த்தா அநேகம் விதமான பணியாட்கள் இங்கும் அங்கும் ஓடி ஆடி நிறைய பணிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பையன் தூரத்தில் நின்று கொண்டு, வீட்டுல என்ன நடக்கிறது, எந்த ஃபங்க்ஷன் நமக்கு தெரியலையே, எந்த விதமான பண்டிகையும் வந்த மாதிரி ஒன்றும் தெரியல, எந்த விதமான ஒரு கல்யாணம், இன்னைக்கு நம்ம ஐக்கியத்தில் 2 கல்யாணத்தை பத்தி பேசணும், இந்த மாதிரி கல்யாணம் மாதிரி எந்த விதமான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கல. என்றாலும் கூட என்ன விஷயம், என்ன காரியத்திற்காக இந்த மாதிரி ஒரு விருந்து ஒன்றை செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய நம்மள மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்தார். எப்பவுமே எந்த ஒரு இடமாக காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு 2 பேர் போட்டு கொடுக்குறதுக்கு வருவாங்க. அந்த ஆள் அங்க நேரா ஓடி வந்தான். வேற ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு தெரியாத விஷயம் தெரியாதா, உங்களுடைய தம்பி வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்தது மட்டும் பெரிய விஷயம் இல்லைங்க. அவர் என்ன செஞ்சார் பாருங்க, நீங்க அப்பாட்ட வந்து எத்தனையோ விதமான அதாவது சாப்பாட்டுக்குரிய காரியத்தை கேட்டீங்க, ஆனால் உம்முடைய தகப்பன் அந்த தம்பி கேட்காமலேயே அந்த மந்தையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய கன்றுகளை பிடித்து, அவனுக்காக கொளுத்த கன்றை பிடித்து அடித்து அவனுக்கு விருந்து சமைக்க. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் எங்க அப்பாவை பார்த்து எத்தனை நாள் கேட்டுக்கிறேன், ஒரே ஒரு வாத்தை பிடிச்சாச்சும் அடிச்சு கொடுங்கப்பா, ஒரு கோழியை பிடிச்சாச்சும் அடிச்சு கொடுப்பா கேட்டுக்கிறேன். ஆனா அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனவன், அவன் வரக்கூடிய அந்த காரியங்களை கேள்விப்பட்ட தகப்பன் அவன் கேளாமலே இத்தனை பெரிய கொளுத்த கன்றை பிடித்து அடித்து இவ்வளவு காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தார் என்பதை பற்றி கேட்ட அந்த பையனுக்கு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு மனசு இல்லை. இப்ப யாரு குற்றவாளின்னு பாருங்க. மனம் திரும்பி வந்தவன் குற்றவாளி இல்லை, ஆனா அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு பாருங்க, அந்த தகப்பன் மேல் ஒரு தாங்கலை வைத்துக் கொண்டு வெளியே நிற்க ஆரம்பிக்கின்றான். நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் ஈஸியாக நம்ம வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். சில பேர் வளவளன்னு பேசிட்டு இருப்பாங்க, இவன் ரொம்ப மோசமானவங்க, இவன் வந்து எந்த விதமான காரியத்தையும் சொல்லாதீங்க நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கும் பாத்தீங்களா, அவனைத்தான் நம்பவே விடாது. எந்த விதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிச்சாலும் கூட வளவளன்னு பேசுறவங்க கையில கூட ஏதாச்சும் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஆனா ஒண்ணுமே பேசாம எந்த விதமான காரியத்தையும் செய்யாமல், ஒரு அருமையான ஒரு சகோதரன் தன்னுடைய வார்த்தையில இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேச ஆரம்பிப்பார். வீட்டுல எங்கும் அங்கும் துடிதுடிப்பாய் ஓடக்கூடிய பையனை நம்பி எதை வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா ஒரு வேலையை செய்யாம வீட்டுல பேசாம உட்காந்துருக்க, அமைதியா உட்காந்துருப்பான். அந்த 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 2வது பையனை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அங்க நில்லுனா நிற்பான், இங்க உட்காருனா உட்காருவான், இங்க படுனா படுப்பான், எந்த விதமான பிரச்சனையும். அந்த மூத்த பையனை பாருங்க, இங்கும் அங்கும் ஓடி சேட்டை பண்ணக்கூடியவன். அந்த மனிதன் சொல்ல ஆரம்பித்தார், அவனை பார்த்து இங்க படுனா அங்க படுப்பான், அங்க உட்காருனா உட்காருவான், இங்க நடன்னு சொன்னா நடப்பான். இந்த அவனை அந்த ஏத்தாப்புல உட்காந்து பாரு, அவனுடைய அதாவது அந்த நெஞ்சில் வந்து கத்தி வச்சு குத்திட்டு போயிடுவான். அவனைத்தான் அந்த ஊமையா இருக்க பாருங்க, அவனைத்தான் நம்பக்கூடாதுங்கிறதை பற்றி பேசுவார்கள். இது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், வேதம் சொல்கிறதை போல நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல மறைவிலே அநேக விதமான குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. அதைத்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீர் நீங்களாக்கிவிடும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பிழையை தோற்றுவிக்கக்கூடியதாய் விளங்குகிறது. என்னுடைய வாழ்க்கையிலே பிழை எங்கே காணப்படுகிறது? ஒளித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள், ஒளிவாக காணப்படக்கூடிய, மறைவாக காணப்படக்கூடிய குற்றங்கள். இந்த மறைவாக காணப்படக்கூடிய குற்றங்கள் தான் ஆண்டவராகிய தேவனுடைய சந்நிதியிலே நிற்கக்கூடிய பாக்கியத்தை இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. என் வாழ்க்கையிலே ஒளிவு மறைவு எங்கே நான் வைத்திருக்கிறேன்?
என்னுடைய வாழ்க்கையிலே எதை மற்ற மக்களுக்கு முன்பதாக வெளியே பேச முடியாதவனா நான் காணப்படுகின்றேன். எந்த விஷயத்திலே நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாத ஒரு மறைவை நான் தேட ஆரம்பிக்கின்றேன். ரொம்ப ஜாக்கிரதை. இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவ சமூகத்திலே நீங்களும் நானும் போய் சேர்கிறது என்பது இயலாத ஒரு காரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மூன்றாவது ஒரு விஷயமாக கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு காரியத்தை சொல்கிறது. 2 பேதுருவின் புத்தகத்துல 3வது அதிகாரம் 14வது வசனத்துல 3வது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது? ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி நீங்கள் ஜாக்கிரதைப்படுங்கள். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஜீவியத்துல எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உருவாக்கும்படிக்காகவே கர்த்தராகிய நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கும் சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். சமாதானத்துல 2 விஷயத்தை ஆண்டவராக தேவன் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். ஒன்று, மக்களோடு கூடிய சமாதானம். 2, தேவனோடு கூடிய சமாதானம். இந்த 2 விஷயத்திலும் நீங்களும் நானும் சமாதானம் பெற்ற ஒரு மக்களாய் மாற்றமடைய வேண்டியது அவசியம். 2 நிலைகளையும் கூட சமாதானம் பெற்ற ஒரு வாழ்க்கை. ஒன்று, ஆண்டவராகிய தேவனோடு அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களோடு. இந்த சமாதானம் பெற்ற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக காணப்பட்டால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை பெரும் ஒரு மனிதனாய் விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. முதல் காரியம், மனிதனோடு கூட காணப்படக்கூடிய சமாதானம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ரோமர் 12:18 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். அவர் என்ன சொல்றாரு? எல்லா மனுஷனோடும் கூட, யாரும் உங்களுக்கு விரோதியாய் இருக்கக்கூடாது. எல்லா மனிதரோடும் கூட, கூடுமானால் எல்லா ஜனங்களோடும் நீங்கள் சமாதானம் பண்ணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கும்படிக்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே கடந்து வரக்கூடியவராய் விளங்கினார். அவருடைய முக்கியமான பணி என்ன? சமாதானம் இல்லாதிருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் சமாதானத்தை உருவாக்குகிறது தான் அவருடைய பணி. ஒரு நல்ல ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊர்ல ஒரு பெண், திருமணமாகாத ஒரு பெண். அந்த பெண்ணை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப வாயாடியாகிய பெண் அப்படிங்கிறத பற்றி பேசுவாங்க. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் வம்புல போய் சண்டை இழுக்கக்கூடிய ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டவள் அவள். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ரோட்ல உட்காந்து ஒரு 3 கல்லை போட்டு, அதாவது ஒரு சட்டியை மேலே வச்சு ஏதாகிலும் ஒரு காரியத்தை வறுத்துட்டு இருப்பாங்க. ரோட்ல உட்காந்து வறுத்துட்டு இருப்பாங்க. அங்கே போகக்கூடிய ஏமா ரோட்ல உட்காந்து வறுக்கிறேன்னு கேட்டால் உடனே சண்டை பிடிக்கிறதுக்காகவே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அம்மா. அந்த ஊர்லயே அந்த அம்மாவுக்கு பேர் வாயாடியாகிய பெண் அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. ரொம்ப வாயாடி, யாரையாச்சும் வம்புக்கு இழுத்து சண்டை போடாட்டி அன்னைக்கு நாளே அந்த அம்மாவுக்கு ஓயாது. நிறைய பேருக்கு அந்த மாதிரி சுபாவம் இருக்கும் போல இருக்கு. சிரிக்கிறீங்க என்ன? அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சண்டை, வம்புக்கு இழுத்து வலி இழுத்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு காணப்படக்கூடிய அந்த அம்மா. இந்த அம்மா இது ஒரு வாலிப பெண்ணாக இருந்ததுனால அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் சொன்னாங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு கல்யாண மனைவிகள்னு சொல்லி. வாலிபர்கள் ரொம்ப சுதாரிச்சுட்டாங்க. அம்மாடி, சும்மா இருக்கக்கூடிய ஆளையே வம்பு கிழத்து சண்டை இழுக்கக்கூடிய அந்த பெண்ணோடு கூட குடும்பம் நடத்துகிறது எப்படி? ஆகவே அந்த ஊர்ல யாருமே அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண வரவே இல்லை. பக்கத்து வெளியூர்ல இருந்து ஒரு மனிதன் வந்தான். வரக்கூடிய அந்த மனிதன் பார்த்தான், அந்த அம்மாவை பார்த்தான். இந்த பெண்ணை பார்க்கும்போது நல்லா இருக்கே, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் இதை பற்றி பேசின உடனே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் அவனை பார்த்து ரொம்ப அனுதாபப்பட ஆரம்பிச்சாங்க, பரிதாபப்பட்டாங்க. தம்பி ரொம்ப ஜாக்கிரதை தம்பி, இந்த அம்மாவுடைய வாய்க்கு முன்னால யாருமே நிற்க முடியாது, ரொம்ப பயங்கரமா. இல்லை பரவாயில்லைங்க, இந்த அம்மா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெண்ணா தெரியுதா, ஆகவே நான் இந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சோம். சில பேர் அனுதாபப்பட்டாங்க, சில பேர் பரிதாபப்பட்டாங்க, சில பேர் அவனுக்காக ஜெபிக்க கூட ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்டிங் இருந்து கூட ஜெபம் பண்ணி அவனுடைய உயிரை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பல காரியங்கள் வரக்கூடிய நேரத்துல திருமணம் உரிய அந்த நேரம் வந்தது. அங்க சபையில போய் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் நடத்த போறாங்க. அந்த ஐயரை பார்த்து சொன்னாங்க, அந்த அம்மா வளவளன்னா மந்திரம் இருக்கக்கூடாது, சொல்லக்கூடாது, ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணக்கூடாது. வந்தேன், முடிச்சேன், பிரசங்கம் பண்ணேன்,
டக்குன்னு வந்து அதாவது இந்த மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு அனுப்பி விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு மிகுந்தியாக நீ வந்து பேசக்கூடாது. ஒரே அந்த அந்த காரியத்தை சொல்லி முடிச்சு உடனே திருமணம் பண்ணி அனுப்பி விட வேண்டும். இல்லை நடக்கிறது வேற என்ன சொல்லணும்னு, இல்லை அந்த அந்த சபை போதும் பயந்துட்டார். இல்லைம்மா நான் 10 நிமிஷத்துக்கு மேலே 9வது நிமிஷத்துல நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டார், பயந்துட்டார். உடனே அந்த சபை போதகரும் சொன்ன மாதிரி 9வது நிமிஷத்துல வந்து முடிச்சிட்டார். பிரசங்கமெல்லாம் முடிஞ்சிருச்சு. திருமணம் முடிந்து போகக்கூடிய நேரத்தில் வழி அனுப்பக்கூடிய அந்த ஊர் ஜனங்கள் ரொம்ப பரிதாபப்பட்டு, இந்த பையனை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டு, தம்பி நாங்கள் எத்தனையோ முறை உன்னை பார்த்து நான் சொன்னோம், இந்த வாயாடியான பொண்ணு இதை வந்து அடக்குகிறது ரொம்ப கடினம் என்கிறத பற்றி பேசணும், என்றாலும் கூட நீ வேறு வழி இல்லாமல் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி ஒத்த காலம் நின்று நீ கல்யாணம் பண்ணிட்டப்பா, பரவாயில்ல, என்றாலும் கூட உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்க. அவனும் அங்கிருந்து தன்னுடைய சொந்த ஊரை நோக்கி இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போகணும். கூட்டி கொண்டு போகிறதுக்கு ஒரு தொத்தலான குதிரை பூட்டப்படக்கூடிய ஒரு வண்டி. தொத்தலான குதிரைனா உங்களுக்கு தெரியும், இப்போவோ பிறகு இருக்கக்கூடிய ஒரு குதிரை, ரொம்ப எலும்பு தோலமாக இருக்கக்கூடிய ஒரு குதிரை போட்டுக்கக்கூடிய வண்டியை எடுத்துகிட்டு வந்தான். உடனே அந்த பொண்ணுக்கு வந்துச்சே கோவம், அறிவு இருக்காயா உனக்கு? அப்போ இன்னும் அந்த மாலை கூட கழட்டலை, அறிவு இருக்காயா? இந்த மாதிரி 2 பேர் இந்த இந்த வண்டியில் ஏறி உட்காந்தா இந்த குதிரை அந்த 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 வண்டியை இழுக்க முடியுமான்னு சொல்லி பயங்கரமாக அங்கேயே சண்டை. இல்லைம்மா பரவாயில்ல, சும்மாவா ஏறி உட்காரலான்னு சொல்லி 2 பேரும் அந்த குதிரை வண்டியிலே ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்காரக்கூடிய நேரத்தில் குதிரை வண்டியும் கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போச்சு. இழுத்து கொண்டு போய் கொஞ்சம் தூரம் போகக்கூடிய நேரத்தில் குதிரையானது டக்குனு கீழே படுத்துருச்சு. அதனால அதுக்கு மேலே இழுக்க முடியல. உடனே அந்த மனிதன் கீழே இறங்கினான். உடனே அந்த பெண்ணை வந்து வழக்கம் போல சத்தம் போட ஆரம்பிச்சு. நான் அப்பவே சொன்னேன், நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு குதிரையை கூட்டிட்டு வான்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து வத்தலும் துத்தலுமா இருக்கக்கூடிய ஒரு குதிரையை கூட்டி வந்திருக்கேன்னு சொல்லி அங்கேயே சண்டை. இவன் ஒரு வார்த்தையை அந்த அம்மாவுக்கு மறு உத்தரவு சொல்லவே இல்லை. நேராக குதிரைக்கு முன்பதாக கடந்து போனான். கையில் வச்சிருக்கக்கூடிய சவுக்கு வச்சு அடின்னு போட்டு அடிச்சான். அடிச்சுட்டு அந்த குதிரையை பார்த்து சொன்னான், 1 அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2வது முறை அந்த குதிரை எதிர்த்து மறுபடியும் போச்சு, டிராவல் பண்ணி போச்சு. மறுபடியும் 2வது முறையும் அந்த குதிரை படுத்து விட்டது. மறுபடியும் அந்த பெண் வழக்கம் போல சத்தம் போட ஆரம்பிச்சா. 2வது முறையும் கீழே இறங்கி போய் அந்த குதிரையின் மேலே முன்பதாக போய் நின்று கொண்டு சவுக்கை வச்சு அடின்னு போட்டு வெளுத்துட்டான். வெளுத்துட்டு அந்த குதிரையை பார்த்து 2 அப்படின்னு சொன்னார். என்னையா 1 2 எண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சு. பதிலே சொல்லலை, இவன் வாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துருக்கு. 3வது அந்த குதிரை மறுபடியும் போய் கொஞ்சம் தூரத்தில் போய் அந்த குதிரையான படுக்கக்கூடிய நேரத்தில் சவுக்கை வைத்து அடித்து 3ன்னு சொல்லி கையில் வச்சிருக்கக்கூடிய கன்னை வச்சு பட்டு 15 இடத்துல சுட்டு குதிரை கொண்டுட்டான். உடனே அந்த பெண்ணுக்கு ரொம்ப கோபம். ஏயா அறிவு இருக்காயா உனக்கு? இந்த மாதிரி வந்து நீ வந்து சத்தம் போட்டு எல்லா விதமான காரியத்தை செஞ்சு இப்போ வந்து அந்த 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 அதை இழுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த குதிரையை சுட்டுட்டே, இனி நாம் எப்படி போகிறது? அந்த பெண்ணை பார்த்து சொன்னான், 1ன்னு சொன்னான். அன்னைக்கு மூடின வாய் தான், அப்புறம் வாய்வு திறக்கல. இது எதுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, சமாதானம் பண்ண வேண்டியது அவசியம். சமாதானமான ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் நிறைந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதான் தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார் அப்படின்னா, வசனத்துல பார்க்கிறோம், எல்லாரோடும் கூட நீங்கள் சமாதானமாக வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலும் கூட நமக்குள்ள அந்த சமாதானத்தினுடைய நிலைகள் வராமல் போகிறதுக்கு காரணம் கருத்து வேறுபாடு. அவன் பெரியவன், இவன் சின்னவன், இவன் கூட நம்ம வந்து எப்படி ஐக்கியம் கொள்கிறது, இவன் கூட எப்படி நம்ம வந்து அதாவது அநேக விதமான காரியங்களை நம்ம ஷேர் பண்ண இல்லை. எல்லா விதமான மனிதனையும் உண்டாக்கின கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளிலே ஒரு ஸ்பெஷாலிட்டி உருவாக்கி வச்சிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால், சமாதானத்தை உருவாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் வானத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர் என்றாலும் கூட பூமியிலே காணப்படும் எல்லா விதமான மீன் பிடிக்கக்கூடிய மக்களோடும் உலகத்திலே காணப்படக்கூடிய சாதாரணமான மக்களோடும் கூட எப்படி சமாதானம் நிறைந்தவராய் வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சார்னு பாருங்க. அவருக்குள் எந்த விதமான மார்க்க பேதம்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில எல்லா விதமான நிலைகளையும் ஆண்டவராக தேவன் அப்படியே மக்களுக்கு முன்பதாக ஷேர் பண்ணக்கூடியவராய், ஒருவனை ஒரு மாதிரி நேசித்து இன்னொருத்தர இன்னொரு மாதிரி அப்படிலாம் இல்லை. எல்லா மனிதருக்கும் ஒரே விதமான தன்மைகளை உருவாக்கினதை போல எல்லா மனிதனோடும் கூட வசனத்தில் என்ன கொடுக்கு, கூடுமானால் எல்லாரோடும் கூட நீங்கள் சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். நமக்குள்ள சண்டை சச்சரவு என்கின்ற ஒரு காரியம் வருகிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யத்திலே நிற்கிறதுக்குரிய திராணியை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரோடும் கூட சமாதானமாய் நீங்கள் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய திராணி பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் மாற்றம் அடைய முடியும் என்று
கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில யார் மேல நம்முடைய வாழ்க்கையில நம்மை அறியாத மனத்தாங்கல்கள் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கையில யாரு கூட நம்மளால மனம் திறந்து பேச முடியல, யாரு கூட ஒரு ஐக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. இப்படிப்பட்ட நிலைகள் காணப்படுகிறது உண்டு. ஆனால் யாருக்கு இதனால நஷ்டம் கிடையாது. ஆனால் நஷ்டம் யாருக்கு? சமாதானம் இல்லாதவனாய் காணப்படக்கூடிய என் வாழ்க்கைக்கு தான் நஷ்டம். என்ன நஷ்டம்? தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தன்மைகளை இழக்கும் ஒரு மனிதனாய் நான் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்திற்கு விரோதமாய் காணப்படும் தன்மைகள் ஏதாகிலும் இருக்கிறது உண்டானால் அவைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியம். இரண்டாவது சமாதானம் என்ன சமாதானம்? மக்களோடு கூடிய வைக்கக்கூடிய சமாதானம். 2, கர்த்தரோடு வைக்கக்கூடிய ஒரு சமாதானம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில எந்த விதமான பிணக்குகளும் காணப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. வசனத்துல என்ன போட்டிருக்கு? யோபுவின் புஸ்தகத்துல 22வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோபு 22, 21 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை வாசிக்கிறேன், கேளுங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் நன்மை உண்டாகும் என்று யோபுவுக்கு நல்ல ஒரு வார்த்தை ஒன்று அறிவிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தரோடு கூட எந்த விதமான பிணக்குகளும் சண்டைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வரவிடாத அளவிற்கு எல்லா நேரத்திலும் ஆண்டவராகிய தேவனோடு கூட சமாதானம் பெற்ற ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் நீங்கள் கடந்து போகிறது உண்டானால் நஷ்டம் கர்த்தருக்கு கிடையாது, எனக்கு தான். நான் கர்த்தராகிய தேவனை விட்டு விலகினால் அதனால் யாருக்கு நஷ்டம் என்று சொன்னால் எனக்கு தான். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம், ராமநாதபுரத்துல ஒரு அருமையான ஒரு வயசான ஒரு அம்மா ஒரு முறை கர்த்தரை நோக்கி அவங்களுடைய குடும்ப விஷயத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய மகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக, அவங்களுடைய மகளுடைய வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கம்பெனியில் அதாவது ஒரு ஸ்கூலுக்குரிய காரியத்துக்கு இன்டர்வியூக்காக இது போட்டுக்கிறாங்க, அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு இன்டர்வியூக்குரிய காரியங்கள் எல்லாம் வர வேண்டியது அவசியம். ஆண்டவரே அதுக்குரிய வழிகளை உருவாக்கி தாரும் அண்ணன்கிட்ட சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அக்காமார்ட்டெல்லாம் சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சோம், இந்த அம்மாக்காக ஜெபிச்சோம். ஆனால் எல்லாருக்கும் இன்டர்வியூ கார்டு வந்துருச்சு, அந்த பெண்ணுக்கு மாத்திரம் வரல. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம். நான் இவ்வளவு தூரம் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் காணப்படக்கூடிய வின்சென்ட் செல்வகுமார்ட்ட போய் சொன்னோம், அப்புறம் உங்கள்கிட்ட சொன்னோம், அதன் பின்பதாக அக்கா மாட்டெல்லாம் போய் சொல்ல ஆரம்பிச்சோம், அப்பாட்ட போய் சொன்னோம், எல்லா ஆட்களும் சேர்ந்து ஜெபிச்சோம். என்றாலும் கர்த்தராகிய தேவன் இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆகவே அவருடைய மனதிற்கு ஏதாகிலும் வேதனையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நேரா போய் சினிமா தேட்டருக்கு போனாங்க. 3 சினிமா வரிசையா பார்த்துட்டு வந்தாங்க. அதன் பின்பதாக இருக்கக்கூடிய குமுதம், கல்கண்டு, ஆனந்த விகடன் எல்லாம் இந்த புஸ்தகம் இருக்கு, எல்லா புத்தகத்தையும் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கு ஒரு 3 நாள் வீட்டில் நடக்கக்கூடிய ஜெபத்துக்கு அந்த அம்மா வரவே இல்லை. அக்கா 4வது நாள் அந்த அம்மாவுக்கு பக்கத்துல தான் வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன 3 நாள் நீங்க ஜெபத்துக்கு வரல? இல்ல, கர்த்தருடைய மனசை நான் விசனப்படுத்த வேண்டும் என்று நான் காரியங்களை செஞ்சேன். என்ன செஞ்சீங்க? 3 சினிமா தேட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் 3 படம் போய் பார்த்துட்டு வந்தேன். கர்த்தருடைய மனசு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக நிறைய புத்தகத்தை வாங்கி வாசிச்சேன். கதை புத்தகம், அப்புறம் அதாவது அந்த சுஜாதா நாவல், இது என்ன, அப்புறம் அந்த தமிழ்வாணன் புத்தகம், இப்படி நிறைய புத்தகங்கள் யாவற்றையும் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சேன். அதன் பின்பதாக கர்த்தருடைய மனம் இன்னும் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக என்னென்ன காரியம் செய்ய முடியுமோ, ஸ்கூல்ல பணியாற்றக்கூடிய நேரத்தில் போய் சொல்லி திருடி எல்லா காரியத்தையும் நான் செஞ்சுட்டேன். கர்த்தருடைய மனம் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக. அக்கா ஒரு வார்த்தை சொன்னாங்க, இதனால் என்ன பாதிப்பு யாருக்கு வரும் நீங்க யோசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவன் பாதிக்கப்படுவாரா, நீங்க பாதிக்கப்படுவீங்களான்னு யோசிப்பாரு. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுக்குத்தான் பாதகமாய் வருமே தவிர கர்த்தருக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் உருவாக்கப்படுகிறது இல்லை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தி நிறைவு பண்றேன். ஒருத்தன் வீட்டில் ஒரு நாய் வளர்த்தானோ. இந்த நாய் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் வாசலுக்கு வந்துடும். சூரியன் மறைகிற வரைக்கும் குலைச்சிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் குலைச்சிட்டே இருக்கும். ஒரு இடைவிடாம சத்தம் போட்டுக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னைக்காச்சும் இந்த சூரியன் பயந்து என்னுடைய சத்தத்திற்கு அது விலகி போகுமா அப்படிங்கிறத பத்தி அந்த நாய் யோசித்து குலைத்து கொண்டே இருக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சம்பவத்தை அடுத்த ஒரு ஆள்கிட்ட ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தார். இந்த சூரியனும் காலையில உதிக்கும், இந்த நாயும் பின்தொடர்ந்து குலைத்து கொண்டே வர ஆரம்பிக்கும், மறைகிற வரைக்கும் குலைச்சிட்டே இருக்கும். அந்த எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்க ஆள் கேட்டாரு, அடுத்தது என்ன நடந்துச்சு?
அடுத்த நாள் சூரியன் வந்துச்சு, அடுத்த நாள் நாய் குலைச்சு. சூரியன் அது வாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறது, நாய் அதோட குலைச்சு கொண்டு இருக்கிற அளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. இப்படித்தான் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது. நீ தப்பு பண்ணா கர்த்தருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நீ இங்கிருந்து என்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தால், இங்க பூமியில வந்து நிறைய நீ வந்து அநேகம் கொடிகளை பிடித்துக்கொண்டு நீ கோஷம் போட்டா கர்த்தர் பயந்துருவாரா? இல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட பழகி சமாதானமா இருக்கும்படி உன் நிலைகளை கர்த்தரோடு கூட ஒப்புரவாக்கி கொள்ள நீ பிரயாசப்படும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தருக்கு எதிராளியாய் அல்ல, கர்த்தரோடு கூட நீ பட்சமாய் பழக ஆரம்பிக்கிறது உண்டானால், அவரோடு கூட நீ சமாதானமாய் பழகி இருக்க ஆரம்பித்தால் உமக்கு அதனால் நன்மை உருவாக்கப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எல்லா விதமான விஷயங்களிலும் ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்றால், தேவ சந்நிதியிலே நிற்க நீங்களும் நானும் பாத்திரவான்களாக நினைவு கூறப்பட வேண்டும் என்றால், 1, கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 2, பிழையற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 3, சமாதானம் பெற்ற ஒரு மக்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். தேவ சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களோடும் கர்த்தராகிய தேவனோடும் கூட சமாதானம் பெற்ற ஒரு மக்களாய் நீங்கள் மாற்றமடைய ஆரம்பிக்கிறது உண்டானால், தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய ஜாக்கிரதை பெற்ற ஒரு மக்களாய் நீங்கள் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் கர்த்தருக்கு முன்பதாக நிற்க நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய் காணப்பட கர்த்தாவை 3 விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பேசினீர். கரையற்ற ஒரு வாழ்க்கை, பிழையில்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தேவனோடும் மனிதனோடும் சமாதானம். கரையினால் உலகத்தினால் வரக்கூடிய எந்த கரைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்காத ஒரு வாழ்க்கை, பிழை இல்லாமல் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அளவிற்காக மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையாய், இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாய் மாற்றப்பட இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். எதை அவர்கள் கற்றுக்கொண்டார்களோ அதை தங்கள் வாழ்க்கையிலே கைக்குள்ள கிருபைகளை தாரு. கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே அவர்கள் நிலை பெற்றவர்களாய் விளங்க வேண்டும். எதற்கோ வந்தோம், எதற்கோ இந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லி வீட்டுக்கு அவங்க கடந்து போய்விடாதபடி இந்த வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே ஆழமாய் தியானித்து இவைகளிலே என்னென்ன விதமான காரியங்கள் தங்கள் வாழ்க்கையிலே குறைவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் குறைவுகள் எல்லாவற்றையும் அவர்கள் சீராக்கி கொண்டு தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பாத்திரவான்களாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீராக்கி கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, எதை இழந்தாலும் தேவன் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த மகிமையை நாங்கள் இழக்க கொடுக்க கூடாது. எதை இழந்தாலும் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கென்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வாசஸ்தலத்தின் மேன்மையை நாங்கள் இழக்கக்கூடாது. அவைகளுக்காகவே நாங்கள் பிடிக்கப்பட்டோம். அவைகளை நோக்கி நாங்கள் தீவிரமாய் கடந்து போகிறதற்கு விரோதமாய் என்ன தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளை விலக்கி போட்டு தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற்றப்பட்டு எங்களுக்கென்று வாக்கப்படப்பட்ட எல்லா மகிமைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.